நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் வெப்பினார் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தில் பேசுகிறேன். இது என்னுடைய 437வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீமத் பாகவத்தினுடைய ஒரு சரிதம் பார்க்க போகிறோம். அதில் சொல்லப்பட்ட சரிதத்தில் புரஞ்சன சரிதம், புரஞ்சரோபியாக்கியானம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த புரஞ்சனன் என்பவன் யார், என்ன அதனுடைய கான்செப்ட் என்ன, அதனுடைய கதையின் முக்கியத்துவம் என்னென்னு பார்க்கணும். இந்த புரஞ்சனோட தான் நிறைய நம்ம பேர் இருக்கோம். நம்ம இந்த காலத்துலேயும் சரி, ஆதி காலத்துலேயும் சரி, கலியுகம் பிறந்ததுலேருந்தே இந்த புரஞ்சன கேரக்டர் நிறையா இருக்குது. அதாவது வாழ்க்கை நிலையில்லாதது அதெல்லாம் சொல்கிறோன்னு தவிர, அல்லது அதர்வைஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் நமக்கு தெரிகிறது. இந்த புரஞ்சன உபயோகத்தில் இது சொல்லப்படுறது. இப்போ பார்க்கலாம். நாரத மகர்ஷி பார்ச்சீன பர்கிஸ் பெரிய அரசர் இருக்கார். அவர்கிட்ட போய் இந்த சரிதத்தை சொல்கிறார். அதுதான் காமிக்கிறேன். இன்றைக்கி 17வது நாள் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 17வது கதை. நாரதன் மகரிஷியும் பிராச்சீன பர்கிஸ்ன்ற அரசனுக்கு சொல்கிறார். ஏன்னா இந்த புரஞ்சனோட சரிதம் சொல்கிறார். ஏன்னா இந்த பிராச்சீன பர்கிஸ் என்ன செய்கிறான்னா, அவன் நிறைய பார்க்குறோம். திருப்பி ஏர்ன் பண்ணிருப்பா, சம்பாதிக்கிறோம், வீடு வாசல் எல்லாமே இருக்கும், பேங்க்லேயும் பேலன்ஸ் இருக்கும். Again and again, they want to earn and more. They cannot enjoy life. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு கிடையாது. நானே நினச்சி பார்ப்பேன். அந்த காலத்துலலாம் ஒரு 1970s 80sலாம் மாசாந்திர சம்பளம் 300 ரூபா தான். பட் ஹாப்பியாக இருந்தாங்க. அம்மா சமைச்சு போடுவா, கடன் பைசா இருக்காது. அப்போ வீட்டு வாடகையெல்லாம் 100 ரூபா தான். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு ரூம் இருக்கும். 100, 120, 150 ரூபா ஒரு பெங்களாவே இருந்து பெரம்பூரில். வி வேர் பேயிங் த சென்ட்ரல் போர்ஷன். இந்த சைடு ஒரு போர்ஷன், அந்த போர்ஷன் நிறைய காம்பவுண்ட் கேட்டோடு இருந்தது. ஐ வாஸ் பேயிங் ஒன்லி 150 rupees டியூரிங் தி 1980 பெரம்பூர் மெயின் ஷகர் ஏரியா. அது நிறைய மாமரம் மரம் எல்லாம் அழகாக இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரோன்னா, காலங்கள் மாறின்னு இருக்கு. இப்போ என்ன லட்சத்தில் வந்தாலும் பத்த மாட்டேன்றது ஷார்ட்டேஜ்ன்ற இஎம்ஐன்ற ஒரு புரியவே இல்லை. அது அப்போ பணம் எங்கே போகிறதுன்னு தெரியல. சாக்கடை லட்சியம் போகிற மாதிரி போகிறது பணங்கள்லாம். இப்போ கம்மிங் டு புரஞ்சனன், இந்த பார்ச்சீன பர்கிஸ் என்ன செய்கிறாருன்னா, அவரோட பசங்கள்லாம் இருக்கா. அவள் அப்படியே தபஸ் பண்ணுறா. இங்கே பரமேஸ்வரனை குதிச்சு இமயமலையில் ஒட்டி தபஸ் பண்ணி, அப்போ ருத்ரகீதையை சொல்கிறார். யார்? பரமேஸ்வரன் சொல்கிறார். இப்படி விஷ்ணு வழிபடணும்னு சொல்லி கொடுத்து, இதை நீங்கள் இது பண்ணுங்க, நான் சொன்ன கீதையை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை ரிசீவ் பண்ணால் நீங்கள் பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும் உங்களுக்கு அப்படிலாம் சொல்லி மறைஞ்சி போயிடுறார். அப்போ அதெல்லாம் சொல்கிறார் நாரதர். யாருக்கு? அப்பா கிட்ட. இந்த பார்ச்சீன பர்கிஸ்ன்றது அந்த ராஜபுத்திரரோட அப்பா. அவர் ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும், இதே தான் நினச்சிட்டு இருக்கார் திரும்ப. அப்போ நாரதர் சொல்கிறார், இதுவே கிடையாது, உங்களுக்கு நான் புரஞ்சனம் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு நாரதர் பார்ச்சீன பர்கிஸ் சொன்ன மாதிரி கதை பிறந்தது. இந்த புரஞ்சனன்ற அந்த காலத்தோட ராஜாவை இருந்தான். நல்லா அழகானவன், நல்லா இருப்பான். அவன் அபிக்ஞாதன் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு. இந்த அபிக்ஞா எல்லாமே தத்துவார்த்தமாக அவன் சொல்கிறாத. அதனால தான் இந்த ஹவு டு ஸ்டார்ட், ஹவு டு எண்டுன்னு தெரியல இந்த கதை எனக்கு. இப்படி இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த அபிக்ஞாத ஐஷண்டு படம் பார்க்கலாம். ஊரில் இருக்க நகரங்கள்லாம் பார்த்தலாம். எனக்கு நல்ல வசதியான ஒரு இடம் வேணும், நான் ராஜாவை ரூல் பண்ணுறதுக்கு அப்படின்றான். அவன் ராஜகுமார். யார்? புரஞ்சனன். நல்லாவும் இருக்கான் பார்க்குறதுக்கு, நல்ல பலசாலி, அறிவாளி. அப்படி இருந்தால் இஸ் சர்ச்சிங் ஃபார் அ பிளேஸ் டு ரூல் பண்ணிக்கிறோம். அது மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும்போது இமயமலையோட தாழ்வரையில் உள்ள ஒரு நகரத்தை பார்க்குறான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ he is appearing in that place. இங்கே இமயமலையின் தாழ்வரையில் உள்ள அந்த இடத்துக்கு போகிறான். அது புரஞ்சனன் போய் அவனுடைய நண்பனான இந்த பார்ச்சீன பர்கிஸும் வரான். இவர் அபிக்ஞாதனும் வரான். இந்த புரஞ்சனன் அபிக்ஞாதன் 2 பேரும் அங்கே போய் நிற்கிற அந்த நகரத்தில் பார்த்தா ஒரு அழகான அப்சர ஸ்திரீயாட்டம் ஒரு பெண்மணி வரா. அதுதான் காமிச்சிருக்கான் இங்கே. அவளை சுற்றி நிறைய வேலைக்காரெல்லாம் இருக்க, ஒரு வேலைக்காரிகள் இருக்கா. இவன் புரஞ்சன் நிற்கிறான். கோட்டை இருக்குது அவளுக்கு.
பெரிய சர்ப்பம் ஒன்று காவல் காக்கிறது அந்த கோட்டையை. ஸோ அவளை பார்த்தோன்னே இவனுக்கு காதல் வயப்படுறான். அவளும் இவனை பார்த்து லைக் பண்ணுறான். அப்புறம் அவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்றான். சரி அப்படின்னு சொல்லி அவள் அக்செப்ட் பண்ணுற. அந்த காந்தர்வ மனம் பண்ணிவிட்டு அவள் அவரோட இப்போ அந்த இதில் போய் தங்கிடலாம். தங்கிட்டு எப்பயுமே சிற்றின்பத்திலே இருக்கான் புரஞ்சனன். அவளுடைய படுத்துட்டு இருக்கான், அது பண்ணிட்டு இருக்கான். திருப்பி 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 அந்த இல்பாடு சுகத்தை அனுபவித்து ஜனங்களை பற்றி கவலைப்படுறது, இது அந்த தத்துவாத்தா பேசுறது, சுவாமி பூஜைகள்லாம் மறந்துட்டு இப்படியே இதிலே போயிடுது. அவனுக்கு வயசாகிட்டே இருக்குது. ஒரு வயசு ஆகும்போது அவனுக்கு 111 பையன் பிறக்கிறான் புரஞ்சனுக்கு. அப்புறம் பாதி வயசு ஆகிடுறது. அப்படிங்கும்போது திருப்பி இன்னும் குழந்தைகளாம் பற்றி அந்த காலத்தை பெற்றுண்டாள். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் 10வது குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு 11 குழந்தைய பிறந்தது. நான் 10. சரி 2 குழந்தை செத்து போய் எடுத்துச்சுடுவேன். அப்புறம் வளர்ந்த ஒரு பையன் இறந்துட்டான். அந்த காலத்துலேருந்து 10ன்றது ஒன்றுமே பெரிய இதில் கிடையாது. 16 பெற்று பெருவாழ்வானா 16 குழந்தைகள் பெற்றுண்டாவ. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. எப்படி சமாளிச்சா அந்த ஒரு குழந்தைய போய்ட்டு இப்போ அது ஸ்கூலில் சேர்த்து அது ஃபீஸ் கட்டுறதுக்கே தாவத்து போயிடுதுன்ற. அப்போல்லாம் எப்படி சமாளிச்சா? ட்ரெஸ் வாங்கி போட்டா, சோறு போட்டா, பால் கொடுத்தா, இதோட இதெல்லாம் பண்ணியிருக்கா அந்த காலத்தில். அந்த காலத்தில் நம்ம ஒரு 100 இயர்ஸ் ஸ்கூலில் சொல்கிறதெல்லாம். யாரும் கெஸ்ட்டு வந்தால் சாப்பாடு போடாமல் அனுப்பவே மாட்டான் எங்கள் அம்மாலாம். யாருன்னா சாதம் அதோ குழம்பு ரசம் வச்சு சாதம் போட்டு அப்பளம் பிடிச்சி பண்ணுவாள். இப்போ யாராவது வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுன்றிருக்கு ஆற்றுக்கு. அது மாதிரி ஆயிடுச்சு காலங்கள். இப்போ இந்த புரஞ்சனன் இந்த இல்லறத்துலேயே நாட்டம் இருந்து அவளோட இன்பத்து வைக்கிறான். இதில் வேறு 111 குழந்தைகள் பிறந்துருது. அப்புறம் பெண்கள் வேறு 110 பேர் பிறக்கிறா. இவாளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணோம். அவளுக்கெல்லாம் மாப்பிள்ளை தேடுறான். பொண்களுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவளுக்கெல்லாம் ராஜ்யபாரத்தை பிரித்து குடும்பம் பேசுகிறான். இப்படியே போகிறது லைஃப் அவனுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ தான் he never thought about how to protect his fort அந்த கண்ட்ரி. அதை பற்றி நினைக்கவே இல்லை அவன். ஜனங்களை பற்றி கவலையே பண்ணல. சார்ஜிங் டேக்ஸ் ஃப்ரீ எல்லாம் பண்ணல அவன். ஜனங்களுக்கு நன்மையும் பண்ணலை அவன் புரஞ்சனன். இது நல்ல ஆண்டுன்னு தான் வந்திருந்தது, போயிருந்தது, அப்படியே நடந்துருக்கு. அந்த பெண்மணியும் அவள் போய் புரஞ்சனின்னு சொல்கிறா. அதில் கல்யாணம் ஆன பிறகு மிஸ்டர் சங்கர் மாதிரி தான் அது. சரி, அந்த மாதிரி அவள் போய் புரஞ்சனின்னு வச்சுட்டான். அந்த பாம்பு என்னை யாரும் கேட்டவுடனே அது பெரிய அந்த கோட்டையை காவல் காக்கிற பாம்பா அது. 5 தலை நாகம். அந்த மாதிரி இருக்குன்னு இந்த கதையில் வருது. இந்த புரஞ்சனோபியானத்தில் இந்த கதை வருது. இப்படியா காலங்கள் ஓடிட்டுருக்கு. ஹீ இஸ் ஆல்சோ கெட்டிங் ஓல்டு. அந்த நேரத்தில் அவன் வேட்டைக்கு போகிறான். யார்? புரஞ்சனன். இதுக்கு முன்னாடியே நாரத மகர்ஷி இந்த பார்ச்சீன பசிட்ட இது சொல்கிறார் இல்லையா, கதையை சொல்கிறார் இல்லையா. அப்போ அவன் சொல்கிறான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நல்லா தான் ஆண்டேன், நான் நல்லா ஜனங்கள் அதெல்லாம் நீ நல்லா ஆண்ட, சரி நீ காட்டில் போய் வேட்டை ஆடு, நல்ல எத்தனை மிருகங்களை கொன்ன, அந்த மிருகங்களால் துன்பமே இல்லை, இந்த முயல் கியல் எல்லாத்தையும் கொண்டுட்டான். யார்? பார்ச்சீன பசிஸ். அவள் பிள்ளைகள் தான் போய் இமயமலை சாரலில் பரமேஸ்வரனை குறித்து ஜபிச்சு தவம் இருந்து வரங்கள்லாம் வாங்குறான். ஆனால் பார்ச்சீன பக்கிஸ் நவர்ட சேனை ஜபம் பண்ணால். அப்போ நாரத மகிழ்ச்சி பயமுறுத்துறாரு அவனை, இந்த மாதிரிலாம் இருந்த. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா நிறைய காட்டெருமையெல்லாம் கொண்டுட்டு நீ நிறைய அது யாகங்கள் நிறையா பண்ண. ஒவ்வொரு யாகத்துலேயும் பலி எடுறதுக்காக பசுக்கள், பசுன்னா யாக பலிக்கு உண்டான இந்த உயிரவே பசுன்னு தான் சொல்லுவாள். நம்மளையே பசு பத்தின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரனை. நம்மளாம் பசு, அவர் பதி. ஸோ அவர் பசுபதி. ஸோ அது மாதிரி இந்த நிறைய மிருகங்களை கொண்டுட்டு நீ குதிரையை கொண்டுடுவா யாகத்தில். அதே மாதிரி பசுக்கள் இதெல்லாம் கொல்லப்படும். அதாவது அந்த ஆடு, அந்த ஆடினுடைய பபை அப்படின்னு சொல்லிட்டு வயத்தை கிழிச்சு ஒரு மஸ்லின் கிளாத்தோட எடுப்போம். அதுலேருந்து அதை அப்படியே ஹோமகரண்டை சுற்றி நெய்யில் துவைச்சு அதை சுவாகாகான்னு போடுவாள். இது போன மாதிரி தான் நிறைய புத்தரெல்லாம் கேட்டாருது அந்த காலத்தில். இந்த மாதிரிலாம் நீ பண்ண, அதனால் அதெல்லாம் யமலோகத்தில் போய் வெயிட் பண்ணுறது,
நீ வந்து அவன் குடலை கிழிக்கிறதுக்காகன்ற. அப்போ பயந்து போயிடுறான். நான் என்ன செய்வேன் தெரியாமல் நான் வந்து வேட்டைக்கு போனால் கொன்னேன். நீ வேட்டைக்கு போன கூட நல்லது செய்யக்கூடிய பிராணிகளையும் கொண்டுட்டு நீ, அதாவது சிங்கம் புலி இம்சிச்சினா கூட பரவாயில்ல, நீ வந்து இந்த எருமைகள்லாம் என்ன செய்ய போகிறது, எருமை யானை இதெல்லாம் என்ன செய்ய போகிறது, நீ எல்லாத்தையும் வேட்டையாடின, அதெல்லாம் வெயிட் பண்ணுறது மேல் உலகத்தில், நீ போனால் உனக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை அதுங்களே கொடுத்துருவோன்றார் நாரதர். இந்த பாச்சியனை பசிக்க சொல்லிட்டு அப்பா அவர் சொன்ன கதை தான் இந்த புரஞ்சன கதை. இந்த புரஞ்சனன் வந்து அந்த பட்டணத்தில் பொண்டாட்டியோட ரொம்ப சௌக்கியமாக இருக்கா. 111 பிள்ளை பிறக்கிறா, 110 பெண்கள் பிறக்கிறா. பிள்ளைகளுக்கெல்லாம் மாட்டு கொண்டு வர, இப்போ பெண்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைகள் வந்துட்டா. இருந்தாலும் வெனவர் இஸ் நாட் டயர்டு, அவ்வளோ திருப்பி என்ஜாய் பண்ணோன்றான். ஸோ இந்த மாதிரி புரஞ்சனன்ற கதை இந்த மாதிரியே போயின்ட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் போயின்னு இருக்கும்போது அப்போ ஒரு வேற தேச ராஜா அவன் வராங்க. ஸோ சண்டவேகன்ற அசுரனாவன் கந்தர்வராஜா, கந்தர்வராஜன் தான். அவனுக்கு மிகவும் மிக்க பலிஷ்டரான 360 கந்தர்வர்கள் வேலைக்காரர் இருந்தனர். மேலும் அவனுக்கு வெண்மை நிறமுள்ளவர்கள் கருமையில் உள்ள 360 ஸ்திரீகள் வேலைக்காரி இருந்தனர். அந்த சண்டவேகனுடைய வேலைக்காரர்கள் புரஞ்சனுடைய பட்டணத்தை பிடித்து கொள்ள எத்தனைத்தார்கள். அப்போ இந்த பட்டணத்து தலைவனாகிய பிரஜாகரன் என்பவன் அந்த 720 கந்தர்வர்களுடன் தான் ஒருவனாக 100 வருஷ காலம் யுத்தம் செய்தான். அந்த பிரஜாகரன் வெகு காலம் யுத்தம் செய்தும் எதிரிகள் அநேகப்படியாக இருந்தபடியால் களைப்படைந்து பிராண சம்சயத்தை அடைந்து பட்டணத்து ஜனங்களுடன் பந்துக்குள்ள மிகவும் அவன் இறந்து போயிடறான், கவலை அடைந்தான். இந்த புரஞ்சனன் பாஞ்சால தேசத்தில் தம்முடைய வேலைக்காரர்களால் கொடுக்கப்படும் வஸ்துக்களை புசித்து சிறியா ஜெயிக்கப்பட்டு பட்டணத்து இந்த பயத்தை அவனுக்கு இதிலேயே காண பெட்ரூம்லேயே வரவே இல்லையே வந்தான். ஸோ அவனுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியல அவனுக்கு. இப்படி இருக்கையில் காலனுடைய பெண் துர்பகா என்ற பெயருடைய ஒருத்தி தனக்கு தகுந்த புருஷனை தேடி மூவுலகம் அடைந்தாள். பிராச்சீன வர்க்கசே அவளை கல்யாணம் செய்து கொள்ள ஒருவரும் சம்மதிக்கவில்லை. அவள் முன்காலத்தில் தன்னை அங்கீகரித்த புருவிடம் சந்தோஷித்து அவருக்கு வரத்தை ராஜ்யத்தை கொடுத்தவள் யார், இந்த புருன்னு ஒரு அஜான் தான், இந்த ஊர்வசி கதையில் வருவான். ஸோ தெய்வ செயலாக அவள் வந்து நாரத சொல்கிறார், என்னை கண்டாள், தன்னை கல்யாணம் செய்து கொண்டு வேண்டினாள். நான் அதுக்கு சம்மதிக்காதனால் அவள் என்னை நோக்கி, முனியே, என்னுடைய வேண்டுகோளின்படி நீ நடக்காதனால் நீ எப்பொழுதும் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன், நீ வந்து சஞ்சரிச்சுட்டே இருப்பேன், என் சபிச்சுட்டா. அதான் நானும் ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு இருக்கேன். உன்னால் அந்த காலகன்னியை நோக்கி யவனர்களுக்கு அதிபதியான யவன் என்பவரை கல்யாணம் செய்து கொள் என்று சொன்னேன். அதனை கேட்டு அவள் யவனிடம் சென்று யவனருக்கு அதிபதியான யவன் என்பவனை கல்யாணம் பண்ணி சொல்கிறேன். அவள் அங்கே போய் கேட்குறாவ, உம்முடைய விஷயமாக செய்யப்பட்ட சங்கல்பமானது ஒருபொழுது நாசமடையவில்லை. லோகத்திலும் வேதத்திலும் எதனை கண்டு கொடுக்க வேண்டும் என்றாலும் அதை பிரதிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை பிறர் யாசிக்க இவன் கொடுக்கவில்லையோ, கொடுப்பதை எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவ்விருவர்களும் அக்ஞர்கள். அவர்களை பற்றி சாதுக்கள் துக்கிக்கிறார்கள். உபத்திரமடைந்தவர்கள் தயவு செய்வதே புருஷனுக்கு தர்மம். ஆனால் என்னை தயவு கொண்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இந்த காலகன்னியை சொல்கிறார் இந்த எவன்ன்ற. ஆகையால் என்னிடம் தயவு செய்து சந்தேகமின்றி கல்யாணம் செய்து கொள்ளும் என்று வேண்டினார். அதனை கேட்ட யவனேஸ்வரன் எல்லோருக்கும் மரணம் உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணமுள்ள அந்த பெண்ணை நோக்கி, நீ அசத்தான ஸ்திரீகளுக்குள் சிறந்தவள், அதனால்தான் உன்னை எவரும் திருமணம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் உனக்கு தகுந்த புருஷன் ஒருவன் இருக்கிறான். நான் ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்டேன். இந்த லோகம் முழுவதும் உனக்கு புருஷனே. நீ ஒருவருக்கும் தெரியாத நடை உள்ளவளாக காமத்தால் உண்டு பண்ணப்பட்ட இந்த லோகத்தை அனுபவித்துக் கொண்டிரு. என்னுடைய யவன சைன்யத்துடன் இருந்து பிரஜைகளை நாசம் செய்வாய். பிரஜ்வாரம் என்ற இவன்
வைஷ்ணவ ஜுவரம், எனக்கு சகோதரன், நீ எனக்கு சகோதரியாக இருக்க கடவாய். உங்கள் இருவருடன் நான் இந்த லோகத்தில் பயங்கரமாக சைன்யத்துடன் ஒருவருக்கும் தெரியாமல் சஞ்சரிக்க என்னை சேர்த்து கொண்டு சொன்னான். அவன் இந்த மாதிரி சொல்லி இந்த புரஞ்சனுடைய இந்த கோட்டைக்குள்ள நுழையினான். பிராச்சீன பசிசே நாரத சொல்கிறார். பயன் இதில் எவன் கூட பயன் மாற்றிடும். அதில் சைன்யங்கள் மிருத்யுவின் ஆக்கியப்படி அந்த பிரஜ்வாலன் காலக்கண்ணிகை ஆகியோருடன் பூமியை சஞ்சரித்தினர். ஒரு கால அவர்கள் பூமியில் உள்ள சகல விதமான போகத்தால் நிறைந்ததும் முதிர்ந்த வயதும் உள்ள ஷர்பத்தால் காப்பாற்றப்பட்டமான புரஞ்சனுடைய பட்டணத்தை முற்றுகை செய்தார்கள். காலக்கண்ணி என்பவள் புரஞ்சனுடைய பட்டணத்தை பலாத்காரமாக அனுபவித்து வந்தாள். அவளால் அனுபவிக்கப்படும் புருஷன் உடனே பலமற்றனாகி விடுவான். அது மாதிரிலாம் பண்ணா. ஆனாலும் முன் அனுபவிக்கப்பட்ட கர்மங்களை திரும்ப அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமுள்ளவனாக இருந்தான். யாரு? இந்த புரஞ்சனன். ஆனால் புத்திரர்கள் ஸ்திரீ இவர்களுடைய பிரீத்தி இல்லாதனாலும் அந்த நகரமானது கந்தர்வர்களாலும் யவனர்களாலும் காலகண்ணியினாலும் நாசம் பண்ணப்பட்டது. அதை விட்டு வெளியே போவதற்கு முயன்றான். ஆனாலும் அதை விட்டு போக உண்மையில் சம்மதமில்லை அவனுக்கு. இந்த சமயத்தில் யவனுடைய தமையனான பிரஜ்வரன் அங்கே தன்னுடைய சகோதரனுக்கு பிரியத்தை செய்ய வேண்டும் விருப்பத்தால் அந்த பட்டணத்தை எரித்தான். இப்படி இந்த பட்டமானது எரியும் போது அதுக்கு அபிமானியான புரஞ்சனன் பட்டணத்து ஜனங்கள் தன்னுடைய பத்தினி புத்திரன் ஆகியவர்களுடன் மிக்க தாபத்தை அடைந்தான். இப்படி நகரத்தில் வசிக்க முடியாமல் உபதிரவம் இருந்தபடியால் மரத்தின் பொந்திலிருந்து சர்ப்பம் கிளம்புவது போல் அதிலிருந்து வெளியே செல்ல விரும்பினான். கந்தர்வர்களால் கைகால்கள் பொறிக்கப்பட்டவனும் பௌருஷமற்றவனாக அந்த புரஞ்சனன் கழுத்தை யவனர்கள் பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது அவன் அழுதிவின்றி பெண்கள், புத்திரர்கள், வீடு, பொக்கிஷம் அதெல்லாம் அடனாமா, என்னை விட்டுடுங்க நான் ராஜாவான இருந்தேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நடக்கிறது. தன்னோட மனைவியை பற்றி அப்பயும் தெரிஞ்சிருக்கான். மேலும் சமுத்திரத்தின் மத்தியில் படகு உயர்ந்து விட்டால் அதிலிருந்து ஜனங்கள் கஷ்டப்படுவது போல் என்னுடைய ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் நான் பரலோகம் சென்ற பின் அழுவாளர்களே இதெல்லாம் சொல்கிறான். யார்? நாரத மகிழ்ச்சி இந்த பாச்சியனை பசிக்கிட்ட சொல்லி சொல்கிறார். இது மாதிரி மனுஷனோட லைஃப் அப்படிங்கிறது இதுக்கு தத்துவார்த்தமாக நிறைய விளக்கங்கள் சொல்கிறார் புரஞ்சனோட கதை இல்லை. இது இன்னும் நிறைய கிடைக்காது, அதுக்கெல்லாம் போல விரும்பலை. இந்த தத்துவார்த்த விஷயங்கள் என்ன? அந்த இறை ஞானம் இல்லாமல் அந்த எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் திருப்பி இந்த சிற்றின்பத்திலையும் அந்த மோகத்திலையும் திருப்பி நம்ம சௌக்கியமாக நம்ம மட்டும் இருந்தால் போகுதுன்ற எண்ணம் இட் ரெஃபர்ஸ் புரஞ்சனன். இந்த புரஞ்சனாட இருக்கக்கூடாதுன்றது தான் பார்ச்சியனை பசிச்சுட்ட இவர் சொல்கிறார், நாரத மகரிஷி சொல்கிறார். அப்புறம் அவருக்கு புத்தி வருது. யாருக்கு? இந்த பிராச்சீன பரிகேசுக்கு சொல்லி இந்த கதை முடிகிறது. ஸோ இந்த பாகவத புராணத்தில் இந்த புரஞ்சன கதை ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போடுறது. இந்த போல் அவ்வளோ தூரம் சுருக்கமாக ஒரு 15-18 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இதை இதோட நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.